தினசரி வாழ்க்கையில யாராவது உன்னை மேலிடமாக நடத்தி உன் முன்னால் வந்து யார் நீ என்று கேட்டால், அதாவது உன்னில் ஏதோ குறை ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கே சமம். நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும், உபவாசம் மேற்கொள்ள வேண்டும். என்னை காண்பி ஆண்டவரே, என்னில் எந்த ஒரு பலகீனமும் வந்ததற்காக இவ்வளவு என் மீது எதிர்ப்பு செய்கிறீர்களா? பாருங்கள், ஏனெனில் நீர் தேவனில் இருந்து, தேவன் உன்னில் இருந்து, மேலும் தேவனுடன் ஆழமான உறவு இருந்தால் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன், உங்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னுக்கு எதிராக நிற்க முடியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம் எதிரிகளுக்கு தேவனே எதிரியாகி விடுவார். ஒரு வாக்கு தத்தம் உள்ளது நிர்கம காண்டத்தில், உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாக இருப்பேன். இல்லெனில் தேவனுடைய வார்த்தையை மீறினால் தேவன் நம்மை யாருடைய கையில ஒப்படைப்பார் என்று சொல்கிறாரு? எதிரிகளின் கையில ஒப்படைப்பார். நீங்கள் பழைய உடன்படிக்கையில் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் கடுமையான துன்பங்களை எதிரிகளின் கையில் அனுபவித்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறியதற்காக, அவர்கள் செய்யக்கூடாத அருவருப்பான காரியங்களை செய்ததற்காக, பாவம் செய்ததற்காக, சிலை பூஜை செய்ததற்காக, விபச்சாரம் செய்ததற்காக தேவன் அவர்களை எதிரிகளின் கையில் என்ன செய்தார் என்று சொல்கிறார்? ஒப்படைத்து விட்டார் என்று சொல்கிறார். புதிய உடன்படிக்கையிலும் இதே போல் உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்காமல் தேவனுடைய கட்டளையை மீறினால் அவர் அவர்களை தவறான மனதிற்கு ஒப்படைக்கிறார், அப்பவித்திரத்திற்கும் ஒப்படைத்து விடுகிறார் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவை நம் வாழ்க்கையில் வராமல் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறார், இஸ்ரவேல் என் வார்த்தையை கேட்டால் எவ்வளவு நன்மை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது எவ்வளவு சிறந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அது பலிகளை அர்ப்பணிப்பதை விட சிறந்தது, வார்த்தையை கேட்பது சிறந்தது. கொத்தப்பட்ட கன்றுகளை அர்ப்பணிப்பதை விட தேவனுடைய வார்த்தையை கேட்பது சிறந்தது.